மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான செய்தி பார்க்க போறோம்னா, அதிமுக பாமக கூட்டணி இணைஞ்ச உடனே எல்லாருமே வாயில வயித்துல அடிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி வாயில வயித்துல அடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் வட்டாரத்தில் நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுல முக்கியமா பார்த்தோம்னா விசிகா அவங்களுக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, என்னடா எல்லாருமே தவேகா பக்கம் தான் பாமக போவோம், அதாவது அன்புமணி அவர்கள் விஜய் அவர்களோட தான் கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் கூட்டணி நிரூபணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு பேட்டி கொடுத்த உடனே எல்லாருக்கும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. பின்ன நம்ம வாயில அடிச்சுக்கிற மாதிரி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வட மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் இங்கே எல்லாமே பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு கோட்டையாகவே அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோன்னா அதிமுக திமுகவுக்கு ஆட்கள் வர வர அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா கொங்கு மண்டலம் பார்த்தோன்னா அதிமுக எப்பவுமே வெயிட்டு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் தென் மாவட்டங்களையும் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா வட தமிழகம், அதாவது வட மாவட்டம்னு நம்ம சொல்லுவோம். அங்கே பார்த்தோங்கன்னா பாமகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. இப்போ இது எல்லாமே சேர்த்து பாருங்களா, அதாவது அதிமுக பாமக இப்படின்னு பார்க்க வேண்டாம். நம்ம அதிமுக பிஜேபி பாமக இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு சிதறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கூட்டணியில் கொஞ்சம் எல்லாரும் விரிசல், இங்கே வாக்கு வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிரிகளுக்கெல்லாம் பயிறு கலங்குது அப்படின்னே சொல்லலாம். திமுகவுடன் கூட்டணியில் என்னதான் வலுவான கூட்டணின்னு என்னதான் அவங்க கூப்பாடு போட்டாலுமே காங்கிரஸ் எப்பவுமே கொஞ்சம் கண்டுகிறதாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் எப்போ கண்டாலுமே பார்த்தோம்னா தவேகா கூட போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ தவேகா கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், நடிகனை நம்பி எவன் போவான். அதாவது நடிகனை நம்பின்னு சொல்கிறதோட அனுபவம் இல்லாத ஆட்கிட்ட யார் போவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கூட்டணின்னு பார்த்தோம்னா அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு கேம் சேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பக்கம் பார்த்தோம்னா விசிகா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் வெளியே போயிட்டா. அப்போ இங்கே பார்த்தோம்னா அதிமுக பிஜேபி பாமக இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வட மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் இப்போ இது 3மே கணிசமாக பார்த்தோம்னா 120 சீட்டு ஜெயிச்சாலே போதுங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கனவு நினைவாயிடும் அப்படின்னே அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த கூட்டணி பார்த்து எல்லாருமே வயிற்றெரிச்சல் படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, கூட்டணியை போட்டு அப்படி இருக்கலாம் அவர் பிடிக்க மாட்டார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி வரியா வாங்க, நம்ம ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்கலாம், எதிரியை வீழ்த்தலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய பாதையை நீங்கள் நோக்கி போங்க, அதிமுக பாதையை அதிமுக நோக்கி போவோன்ற ஒரு விஷயங்கள் மட்டுமே இவரை இன்னமும் உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுது. இப்போ ஒரு தேர்தலில் நீயா நானா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். திமுகவை நம்ம ஏன் வெறுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை மக்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கே தெரியும். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாது, போதை கலாச்சாரம், அதே போல இந்த வீட்டு வரி, கரண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாவசிய பொருள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம்னா மக்கள் ரொம்பவும் பாதிப்படைஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி இப்போ வலுவான ஒரு கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க என்னப்பா அதிமுக பிஜேபி பாமக மட்டும் தானே, இவங்க என்னப்பா வெற்றி அடைஞ்சிட போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே அந்த சைடு பார்த்தோங்க அப்படின்னா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், வைகோ அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில்லற கட்சிகள்லாம் இன்னும் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சைடு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் முரண்பாடாக இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு. அதிமுக வட்டாரங்கள்ல அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி அடையும், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு எந்த கட்சிக்கும் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் மற்ற கட்சிகள் எல்லாமே, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேசினா கூட எங்க கூட்டணி பலமா தாங்க இருக்கு. ஏங்க எங்க கூட்டணி பலமா இருக்குங்க, யார் என்னன்னா சொல்லுங்க, நாங்க ஒற்றுமையா இருக்கோம், எங்க கூட்டணி பலமா இருக்கும்
அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அவர் வாயில வந்துருது. ஒரு மேடையில் கூட நாங்கள் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வந்து ஜெயிக்கும், திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இடங்கள்ல கூட சொல்லலை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இந்த விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணி அடித்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து மிக வலுவாக வந்து அவருடைய குரல் வந்து எழுப்பிட்டு இருக்காரு. இதனாலேயே நிறைய எதிரிகளுக்கு கொஞ்சம் காண்டு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். சரிங்க, இப்போ அதிமுக, பிஜேபி, பாமக இவங்க மட்டும் இருந்தாவே வந்து ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது. ஏன்னா வட மாவட்டங்களில் பாமக வந்து கொஞ்சம் வலுவாக இருக்காங்க, தென் மாவட்டங்களும் ஆகட்டும் கொங்கு மண்டலத்துலேயும் ஆகட்டும் அதிமுக வந்து வலுவாக இருக்கிறாங்க. அதே போல் பிஜேபி வந்து கொஞ்சம் கணிசமான வந்து வாக்குகளும் வந்து தென் மாவட்டங்களையும் சரி கொங்கு மண்டலத்துலையும் சரி கணிசமாக வந்து பிஜேபிக்கும் வந்து வாக்கு இருக்குது. எங்களுக்கு 42% வந்தால் போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா முழுசாக யாருமே 100% வராதுல்ல, எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் முழுசாக 100% வரவே வராது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சொற்ப ஓட்டு, அதாவது போன 2021 தேர்தலில் சொற்ப ஓட்டு, ஒரு 2.5 லட்சம் ஓட்டில் மட்டும்தான் ஆட்சி இழந்தது அதிமுக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த முறை அந்த தவறு செய்யக்கூடாது. எந்த இடம்லாம் வந்து நம்மளுடைய, ஏன்னா நிறைய இடங்களில் அதிமுக வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 100 ஓட்டு 120 ஓட்டு, ரொம்ப அதிக இடங்கள் 1000 ஓட்டுக்குள்ளே தான் வந்து அதிகமாக வந்து தோற்றதுக்கான காரணமே வந்து இருக்கு. இந்த இடங்கள்ல எல்லாமே எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்திருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பெரும்பான்மை இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்குமான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.